அஞ்சரப்பெட்டை. வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. நான் உங்க ஸ்ரீதர். நான் இன்னும் மதுரையில தான் இருக்கேன். மதுரையில் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பழமுதிர் சோலையில் இருக்கேன். பழமுதிர் சோலை முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று. இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம பழமுதிர் சோலையை பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. நம்மளுக்காக எங்கள் வீட்டு சமையலில் யார் என்ன ரெசிபி செஞ்சு கலக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்மளுக்காக ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாலசுப்புலட்சுமி. பாலசுப்புலட்சுமி. ஆமாம். ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியில் என்ன ரெசிபி செய்ய போறீங்க? மணத்தக்காளி குழம்பு. மணத்தக்காளி குழம்பு. ஆமாம். ஓகே மேடம், நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஷேர் ப்ரோக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. சரி. எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. ஓகே, பசங்க என்ன பண்ணுறாங்க? பசங்க எல்லாம் ஜாப்ல இருக்காங்க, எல்லாம் மேரீடு. பொண்ணுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மதுரையை பற்றி சொல்லுங்கள். 24 மணி நேரமும் இங்கே தாங்க வேலை நடக்கும். 24 மணி நேரமும் வேலை நடக்கும். தூங்கா நகரம் தான். அதில் வந்து இது சந்தேகமே இல்லை. அதுவும் போக இங்கே பசியோடு இருந்தாங்கன்ற இது வரலாறுலேயே கிடையாது. வந்தவங்க பசியோடு இருக்க மாட்டாங்க. ஆமாம், எந்த நேரம் ஆனாலும் எந்த டிஷ் வேணாலும் கிடைக்கும். ஓகே மேடம், நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். மணத்தக்காளி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா? ஆமாம், அதில் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மணத்தக்காளி, துவரம்பருப்பு வேக வச்சது, எண்ணெய், மிளகாய்த்தூள், வெல்லம், தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், புளிக்கரைசல், கடுகு, உப்பு. ஓகே, தேவையான பொருட்கள்லாம் நம்ம இப்போ பார்த்தாச்சு. நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கணும். ஓகே, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன மேடம் பண்ணணும்? எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு தாளிக்கணும். ஓகே, எண்ணெய் முதல்ல ஊற்றிக்கலாமா? ஆமாம். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு தாளிக்கணும். கடுகு தாளிச்சுக்கலாமா? ஓகே, கடுகு போட்டாச்சு. கடுகு பொரியவும் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து மணத்தக்காளி போடணும். மணத்தக்காளி போட்டுடலாமா? போட்டுருங்க. ஓகே, மணத்தக்காளியும் போட்டாச்சு. அடுத்து அது இன்னும் கொஞ்சம் வதங்கணும் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பச்சையாக இருக்கிறதுனால நல்லா வதங்கணுமா? ஆமாம் சார், இல்லைன்னா கசக்கும். இல்லைன்னா கசக்கும். ஆமாம். ஓகே, வதங்கியாச்சா? வதங்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? புளிக்கரைசல். புளிக்கரைசலை ஊற்றலாமா? இந்தாங்க. ஓகே, புளிக்கரைசலையும் ஊற்றியாச்சு. இந்த மணத்தக்காளிக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமா தெரியும் சார். அது வந்து வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்தையுமே அது சரி பண்ணிடும். வாய்ப்புண்ணு, குடல் புண்ணெல்லாம் சரி பண்ணும். ஆமா. இப்போ பச்சையா சாப்பிட்டாலா இல்ல நான் வந்து இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிட்டாலா? பச்சையா இதை சாப்பிட முடியாது. பச்சையா சாப்பிட முடியாது. அது கசக்கும். அதே பழமா இருந்தா சாப்பிடலாம் பச்சையா. காயை சாப்பிட்றது கஷ்டம். ஆனா கசக்கும், இருந்தாலும் நல்லது இல்லைங்களா? அதே மாதிரி இதோட இலையை வச்சும் பச்சடி செய்யலாம். இதோட இலையை வச்சு நீங்க பச்சடி செய்வீங்களா? ஆமா. இப்போ இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போடலாமா? இந்தாங்க. ஓகே, மஞ்சத்தூளும் போட்டாச்சு. அடுத்து இந்த வேக வச்ச துவரம் பருப்பு போடலாமா? ஓகே, வேக வச்ச துவரம் பருப்பையும் இப்போ அதில் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? ரொம்ப கெட்டி ஆயிடுச்சா? ஆமாம். ஓ, தண்ணியை ஊற்றியாச்சு. அடுத்து மிளகாத்தூள் போடணும் சார். மிளகாய் தூள். ஓகே, மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்து உப்பு போடணும். உப்பு போடலாமா? ஓகே, உப்பும் போட்டாச்சு. இது நல்லா கலந்துட்டு நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் வெல்லம் மட்டும் போடணும்.
வெல்லம் போடுறது வந்து நீங்க கர்நாடகாக்காரங்களா? அப்படி இல்லை, இந்த இதில் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த கசப்பு புளிப்பு எல்லாமே அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் போடணும். ஓகே, வெல்லமும் போட்டாச்சு. அடுத்து கடைசியாக தேங்காய் துருவல் மட்டும் போடணும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போடலாமா? ஓகே, தேங்காய் துருவல் போட்டாச்சு. அடுத்து ஒரு கொதி வந்தோன்னா முடிஞ்சிருக்குது. அது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் மேடம் ஆகும்? ஒரு 2 minutes இருந்தால் 2 minutes இருந்தால் போதும். அதுக்குள்ளே நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டெல்லாம் ரொம்ப தெரியாது, இருந்தாலும் தேவாரத்தில் ஒரு பாட்டு பாடுங்க. சரி, பாடுங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. ரொம்ப நல்லா பாடுனீங்கம்மா. இது வந்து தேவாரத்தில் இருக்கிற பாட்டுங்களா? ஆமாங்க. இங்கே வந்து இந்த ஊரில் இந்த பாடல்கள்லாம் சொல்லி கொடுக்குற கிளாஸஸ்லாம் ரொம்ப நடக்குதுங்க. ஓ, இந்த மதுரையில் வந்து இந்த மாதிரி தமிழ் பாடல்கள்லாம் சொல்லி கொடுக்குற கிளாஸஸ்லாம் நடக்குது, நிறையா இருக்குது. இந்த பாட்டு பாடுனீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களாமா உங்களுக்கு? இது வந்து ஞானசம்பந்தர் பாடினது சார். மதுரையில் சிவபெருமான் வந்து 64 திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அது ஒரு திருவிளையாடலுக்கும் ஒரு கதை உண்டு. இது எல்லாமே நடந்தது இங்கே மதுரையில் மட்டும்தான். 64 திருவிளையாடலும் மதுரையிலே நடந்தது. ஆமாம். அதில் இது வந்து ஞானசம்பந்தர் வந்து ஒரு பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வந்துடுச்சு. வெப்பு நோய்னா கடுமையான வயிற்று வலி. ஆமாம். அது என்ன வைத்தியரை கூப்பிட்டு எல்லா விதமான வைத்தியரும் வந்து பார்த்துட்டாங்க. ராஜா இல்லையா, அதனால இருக்கிற எல்லா வைத்தியர்கிட்டையும் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அந்த மகாராணிக்கு வந்து ஞானசம்பந்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை. அவர் வேற ஊரில் இருந்தார். அவரை வர சொல்லி அவரை குணப்படுத்துறதுக்காக ஸ்டெப் எடுத்தாங்க. அப்போ அவர் வந்து திருநீரை எடுத்துலாம் உடம்புலாம் தடவி விட்டு இந்த பாடலை பாடின அப்புறம் அவருக்கு அந்த வெப்பு நோய் போயிடுச்சு. ஓ, ஓகே. தேவார பாட்டு அவருக்கு அந்த வெப்பு நோய் போயிடுச்சு. ஆமாம். ஓகே, அதனால தான் இந்த ஓகே, சொல்லுங்க. இது ஃபேமஸ். ஓகே. அதாவது நீங்க பேசிக்கலி தெலுங்குன்னு சொன்னீங்க. உங்களோட மதர் டங் வந்து தெலுங்கு. தேவாரம் பாட்டு இவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டு தமிழோட பெருமையெல்லாம் இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. சிவபெருமானை பற்றி சொல்கிறீங்க, அவரோட 64 திருவிளையாடல்களை பற்றி சொல்கிறீங்க, ஞானசம்பந்தரை பற்றி சொல்கிறீங்க, பாண்டிய மன்னனை பற்றி பேசுகிறீங்க. இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ரொம்ப பிரமாதமான விஷயம் அது. மேடம், 2 minutes ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க, மேலே ஆயிடுச்சு. இது ரெடி ஆகிருக்குமா? இப்போ ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சுங்களா? இந்தாங்க பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணணும்? இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் சார். இதுதான். ஓகே, இப்போ இதை டேஸ்ட் பண்ண வேண்டியதான், பேலன்ஸ். ஆமாம் சார். ஓகே, எனக்கு இந்த பவுல் வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க. மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சார். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ மணத்தக்காளி குழம்பு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது இந்த தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. நான் பர்டிகுலராக மணத்தக்காளியை தான் எடுத்து வாயில் வச்சு பார்த்தேன், கடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சுத்தமாக அதில் கசப்பு தன்மையே இல்லை. நீங்கள் இந்த வெல்லம், புளி, உப்பு, காரம்லாம் போட்டதுனால அந்த கசப்பு தன்மையை அதை அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிஜமாக ரொம்ப பிரமாதமாக இருக்குமா. இது உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஆமாம். இது எவ்வளோ நேரம் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு? 1/4 மணி நேரம் தான். 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்றைக்கி நீங்கள் அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மணத்தக்காளி குழம்பு எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. மணத்தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மணத்தக்காளி குழம்பு செய்வதற்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மணத்தக்காளியை சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ புளிக்கரைச்சலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, வேக வச்ச துவரம்பருப்பையும் போட்டுக்கோங்க, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க, அதோட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணால் மணத்தக்காளி குழம்பு ரெடி. இந்த பழமுதிர் சோலை மதுரைக்கு வடக்கே 21 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க. மலை அடிவாரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் மேலே வரணும். இந்த பழமுதிர் சோலை
அறுபடை வீடுகள்ல 6வது வீடுன்னு சொல்றாங்க. இந்த பழமுதிர் சோலைக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சோளமலை. ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக உப்பு புளி மிளகால ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்டு இருக்கு. நீங்க போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வித்தியாசமான ஒரு டிஷ், அதாவது ஓமம் போட்டு மோர் குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். எண்ணெய், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, காஞ்ச மிளகாய், தேங்காய், கடுகு, கருவேப்பிலை, வெள்ளை பூசணிக்காய், தயிர், ஓமம், வெந்தயம், உப்பு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஓமம் மோர் குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சில பொருட்கள் வறுத்து அதை நம்ம அரைக்கணும். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ சும்மா லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ முதல்ல கடலைப்பருப்பு நான் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா மணமாக இருக்கு, வாசனை நல்லா வருது பாருங்க, நல்லா செவந்து வருது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்தது உளுந்தும் இதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதுவும் ஒரு நல்ல வாசனை வரும், அது இல்லாமல் அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ உளுந்தும் நல்ல வாசனை வருது, நல்லா செவந்துட்டு வருது. அது கருகாம அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். இப்போ துவரம் பருப்பு, இப்போ இதுவும் அதே மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ துவரம் பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் தனியா வச்சுக்கிறேன். லேசா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதுல இந்த மோர் குழம்புக்கு காஞ்ச மிளகாவோட காரம் தான். ஸோ நம்ம தயிர் நிறைய சேர்த்துக்கிறதுனால காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் மோர் குழம்பு பொதுவாக ரொம்ப காரமாலாம் இருக்காது. ஸோ அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த காஞ்ச மிளகாவும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் இதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இப்போ இதெல்லாம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சிடலாம். இப்போ இது ஆறிடுச்சு, இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல இதை பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைப்பட்டுடுச்சு. இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும். இப்போ எடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் போட்டாலே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பூசணிக்காய், அதாவது உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நான் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். மோர் குழம்புக்கு பூசணிக்காய் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டா இது நல்லா வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இது கூட உப்பு, அதுக்கப்புறம் தயிர், இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுதியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தாலே போதும், மோர் குழம்பு ரெடி ஆயிடும்.
இப்போ காய் வந்து வெந்திருக்கு. ஸோ இந்த மசாலாவோட சேர்ந்து வேகணும் இல்லையா? இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நல்ல ஒரு வாசனை வருது. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஓமமோட ஸ்மெல்லும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பருப்புலாம் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாமே கலந்து ஒரு மாதிரி நல்ல மனம் வருது. ஸோ வயிற்று புண்ணு, வயிற்று வலி அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஓமம் வாட்டர் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான ஓமம் மோர் குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க, அதில் லேசாக எண்ணெய் விடுங்க, அதில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கோங்க, அதையும் நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாயையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, ஓமம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா பூசணிக்காயும் சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க. பூசணிக்காய் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது கூட தயிரையும் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான ஓமம் மோர் குழம்பு தயார். என்னங்க, ஓமம் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டீங்கல்ல? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. இன்னைக்கு எங்க ஊர் சமையல்ல ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு பாப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. ஸ்ரீலக்ஷ்மி, இன்னைக்கு நீங்க அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறீங்க? மதுரை மசால் கிழங்கு. மதுரை மசால் கிழங்கு. அது என்ன மதுரை மசால் கிழங்கு? எங்க ஊர்ல இந்த மசால் கிழங்கு வந்து ஃபேமஸ். எல்லா ஸ்வீட் ஸ்டால்ஸ்லயும் இந்த மசால் கிழங்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ உங்க மதுரையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மதுரை பத்தி சொல்லணும்னா மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் தான் ஃபேமஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து முத்தீஸ்வரன் கோயில், இன்மேல் நன்மை தருவார் கோயில், மாரியம்மன் கோயில்லாம் ரொம்ப பிரசித்தியமான ஒரு கோயில். இன்மேல் நன்மை தருவார் கோயிலில் வந்து அங்கே இருக்கிற பைரவர் ரொம்ப விசேஷம். அங்கே இருக்கிற சிவனே விசேஷம். மதுரைனாலே விசேஷம் தான், அதில் இருக்க கடவுள்கள் இன்னும் விசேஷம். முத்தீஸ்வரன் கோயிலில் அந்த சிவன் அங்கே நவகிரகமே கிடையாது. ஏன்னா ஏன் அங்கே நவகிரகம் கிடையாதுன்னா அங்கே இருக்கிற சிவனுக்கே எல்லா சக்தியும் இருக்கிறனால அங்கே நவகிரகமே வேண்டான்னு எல்லாம் முடிவு பண்ணி வைக்கும்போது கூட அது தடைப்பட்டுட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த கோயிலில் நவகிரகம் கூட இல்லை. அந்த சிவனே எல்லா சக்தியும் இருக்கிறனால அங்கே நவகிரகம் இல்லை. மாரியம்மன் கோயில் ஆப்போசிட் சைட்லேயே இருக்கு. முத்தீஸ்வரன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். அது பக்கத்தில் ஒரு காலபைரவர் கோயில் இருக்கும், அதுவும் ரொம்ப விசேஷமான கோயில். மதுரைக்கு வர்றவங்க இந்த 4 இடங்களை கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். இன்னொரு விசேஷம் எடுத்தா 24 மணி நேரமும் எங்க ஊரை வந்து எப்பயுமே தூங்கா நகரம் தான் சொல்வோம். 24 ஹார்ஸும் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன ஓரத்துல கூட ஒரு இட்லி வச்சு கூட வித்துட்டு இருப்பாங்க, இடியாப்பம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எந்த ஊர்ல யார் வந்தாலுமே 24 ஹார்ஸும் எங்க ஊர்ல வந்து சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல டிஃபன் ஐட்டம்ஸோ ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு எங்க ஊருக்கு ரொம்ப ஒரு பெருமையான எங்களுக்கு ஒரு விஷயம். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். நம்ம இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மதுரை மசால் கிழங்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? உருளைக்கிழங்கு, கடலை மாவு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, வரமிளகாய் தூள், மல்லி இலை, கடுகு, எண்ணெய், உப்பு. ஓகே, தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றணும். ஓகே, உருளைக்கிழங்கு மசாலாங்கிறதுனால எண்ணெய் நிறைய ஊற்றுவீங்களோ? கொஞ்சம் நல்லா உண்டனை ஊற்றினாதான் அந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து நம்மளுக்கு கையில ஒட்டாம நல்லா வரும், டேஸ்டும் கொடுக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு போடணும், சோம்பு போடணும். ஓகே, அடுத்து கடுகு போடணும், சோம்பு போடணும். இந்தாங்க, கடுகு முதல்ல போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். 2 ஸ்பூன் கடுகு. ஓகே, அடுத்து சீரகம். இந்தாங்க, சோம்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த மசால் கிழங்குக்கு சோம்பு தான். ஓ, இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே சோம்பு தான். ஆமா, அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்.
இது ஸ்வீட் சோம்பு கிடையாது. ஸ்வீட் சோம்பு கிடையாது. கிடையாது, இது ஆர்டினரி சோம்பு தான். ஸ்வீட் சோம்பு வந்து இந்த கல்யாண வீட்ல எல்லாம் வைப்பாங்க இல்லையா? இல்ல அந்த சோம்பு இல்ல, இதுவே கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குமா, அதுக்கு தான் கேட்டேன். இல்ல இந்த இது வந்து ஸ்வீட் இருக்காது. ஸ்வீட் இருக்காது. அந்த மசால் கிழங்குக்கு இந்த சோம்பு கொஞ்சம் நல்லா போட்டாதான் அந்த கிழங்கோட டேஸ்ட் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ சோம்பு போட்டாச்சு. அடுத்து சோம்பு போட்டோம்னா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை போடணும். இதுல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸா நறுக்கி வச்சிருக்கீங்க. முக்கியமா தோலோட நறுக்கணும். வெங்காயத்தை வந்து தோலோட நறுக்கணும். ஏன்னா இந்த மசால் கிழங்குக்கு தோலோட போட்டாதான் டேஸ்ட் கொடுக்கும். ஓ, அதனால தோல் எடுக்க கூடாது. தோலோட அந்த ரெண்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோட போட்டாதான் அது டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற காம்பை மட்டும் எடுத்துட்டு தோலோட அப்படியே சன்னமா நறுக்கணும். ஓகே, இதை இதுல போட்டுறணும். ஓகே, இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் அதுல போட்டாச்சு. இது நல்லா வதக்கணும். அப்புறம் வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்க 4 பீசஸா கட் பண்ணி இதுல போடணும். உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீசஸ் போட்டாதான் அந்த வதங்கி வரும்போது நம்ம வாய்க்கு இந்த உருளைக்கிழங்கும் வரும். இல்லைன்னா அது ரொம்ப ஸ்மாஷ் ஆன மாதிரி போயிடும். உருளைக்கிழங்கு மசால் டேஸ்ட் கொடுக்காது. ஓகே, இந்த மாதிரி 4ஆ நறுக்கி இப்படி பெரிய பெரிய பீசஸ் தான் நம்ம வச்சுக்கணும். ஓகே, இதை போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் இதுல ஒட்டணும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும். இது ஒரு கிரேவி மாதிரி வரும்னு நினைக்கிறேன்ல? இல்ல, கிரேவி இல்ல. இது மசால் கிழங்கு நல்லா கெட்டியாவே வரும். ஓகே, இது வதங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல வதங்கிடும். ஒரு 5 நிமிஷத்துல வதங்கிடும். அது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. நான் ஒரு பெரிய சிங்கர்லாம் இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் கொஞ்ச நாள் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சரி, நீங்க கத்துக்கிட்ட வரைக்கும் பாடுங்களேன். ஒரு மூவி சாங் பாடலாமா? மூவி சாங் பாடுங்க. என்ன மூவி சாங் பாட போறீங்க? ஒவ்வொரு பூக்களுமே. பாடுங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்லிடுமே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்லிடுமே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. ரொம்ப அழகா பாடுனீங்க. நீங்க ஒரு கர்நாடிக் சிங்கருங்கிறது உங்க பாட்டிலேயே தெரிஞ்சது. ரொம்ப அழகா பாடிருந்தீங்க. ஓகே, இப்போ அது ரெடி ஆயிடுச்சா பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு போட்டோம்ல, அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லியும் இப்ப போடணுமா? போடலாம். ஓகே, கருவேப்பிலை போட்டாச்சு. மல்லி இலை பொடியா நறுக்கி இருப்போம் இல்லையா, அதை போடணும். மல்லியை பொடியா நறுக்கி வச்சிருப்பேன், அதை போடணும். இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாமா? ஓகே, தண்ணி ஊத்தியாச்சு. அடுத்து உப்பு போடணும். உப்பு, அந்த வரமிளகாய் தூள் போடணும். இந்தாங்க உப்பு. உப்பு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டா போதும். இப்ப வரமிளகாய் தூள் போடணும். இந்த கிழங்குக்கு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தாதான். காரம் தூக்கலா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இது மதுரை மசாலாங்கிறதுனால காரம் தூக்கலா இருக்குமா? இல்ல எப்படி வேணா வச்சுக்கலாம், அப்படியும் பண்ணலாம். இது வந்து ஆர்டினரியா முறுக்குக்கு, காராச்சேவுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கடலை மாவு இருக்குல்ல, அத மேல தூவணும். இப்போ இந்த கடலை மாவை மேல தூவணும். ஆமா, இது 1 நிமிஷம் சிம் பண்ணிட்டு தூவணும். எதுக்காக சிம் பண்ணணும்? இந்த கடலை மாவு வந்து சீக்கிரம் அந்த இதை வந்து இழுத்துரும். சிம் பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்தோம்னா அந்த கிழங்கு வந்து நல்லா கெட்டியாகி உருண்டு நல்லா வரும். இப்ப ஸ்டவ் பெருசா வச்சுட்டு நம்ம பெருசா வச்சுக்கோங்க. அது ஏன் வெடிச்சிட்டு இருக்காங்க? என்ன விசேஷம் இன்னைக்கு? அது பக்கத்துல ஒரு 2 வீடு தள்ளி மேரேஜ். பக்கத்துல ஒரு 2 வீடு தள்ளி மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. அத அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப 2 நிமிஷம்ல ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாமே முடிஞ்சது. இப்ப கெட்டி ஆயிடுச்சு மசால் கிழங்கு. சோ இப்போ டேஸ்ட் பண்ணலாம். வெரி குட். எனக்கு இந்த பவுல்ல வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க. மதுரை மசால் கிழங்கு ரெடியா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Thank you. இப்போ மதுரை மசால் கிழங்கு டேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
நிஜமாவே நல்லா காரசாரமாக அமக்கலமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு தயிர் சாதம் இருந்தால் போதும், அழகாக இதை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது இப்போ பண்ணோம்னா எத்தனை நாள் வரலும் இது கெடாமல் இருக்கும்? இல்லை, நைட்குள்ளே நீங்கள் நைட்குள்ளே தீர்த்துறணும். ஓகே ஓகே. ஸோ செய்கிற விதம் வந்து ரொம்ப சிம்பிள், அதனால் யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் அந்த கடலை மாவை ஆட் பண்ணது வந்து நல்லா கெட்டியாக அது தனி டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இன்றைக்கி நீங்கள் எங்கள் அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மதுரை மசால் கிழங்கு எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. மதுரை மசால் கிழங்கு எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மதுரை மசால் கிழங்கு செய்வதற்கு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கடலை மாவை தூவி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சு கேரட் லெமன் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணால் நம்மளோட மதுரை மசால் கிழங்கு ரெடி. நான் இன்னும் இந்த பழமுதிர்ச்சோலை மலையில் தாங்க இருக்கேன். இந்த மலை ஃபுல்லாக ஒரே குரங்குங்களாக இருக்குது. இந்த குரங்குலாம் ரொம்ப வயலண்ட்டாக இருக்குங்க. கையில் நம்ம எதாவது எடுத்துன்னு வந்தோம்னா டக்குன்னு பிடிக்கிட்டு போயிடுது. ஸோ இந்த மலைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் குரங்குகிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் காத்துட்ருக்கு. நீங்கள் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. நான் உங்கள் ஷெஃப் நந்தகுமார் ஃப்ரம் சவேரா ஹோட்டல். இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயிட் சாக்லேட் பனகோட்டா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். க்ரீம், ஒயிட் சாக்லேட், சுகர், ஜெலட்டின், வெனிலா எசன்ஸ், ஸ்ட்ராபெரி சாஸ், கிவி, ஸ்ட்ராபெரி. தேவையான பொருளெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேசினில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம ஜெலட்டின் மெல்ட் பண்ணிடுறோம். ஜெலட்டின் மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறோம். ஜெலட்டின் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் போட்டால் போதும். ஜெலட்டின் எப்போ மெல்ட் பண்ணாலும் டபுள் பாயிலிங்கில் வச்சு மெல்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜெலட்டின் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு வேறு ஒரு பேசின் எடுத்து இந்த டபுள் பாயிலிங்லேயே வச்சுட்டு க்ரீம் முதல்ல போட்டுக்கிற வேண்டியது. ஒயிட் சாக்லேட், சுகர் போட்டுக்கிட வேண்டியது. உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் தேவைன்னா ஒயிட் சாக்லேட் போட்டுக்கலாம். இல்லை டார்க் சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குன்னா டார்க் சாக்லேட் போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குதோ அதை போட்டால் ஓகே தான். இந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சிருந்த ஜெலட்டினை இதில் ஆட் பண்ணுறோம். ஜெலட்டின் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா வெனிலா எசன்ஸ் இருக்குல்ல, அதை உங்களுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா அதிகமாக போட்டால் ஃப்ளேவர் அதிகமானால் கசக்க ஆரம்பிச்சிடும் பனகோட்டா. இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மோல்டு வேணுமோ, உங்கள் வீட்டில் என்ன மோல்டு, சின்ன மோல்டு எதுவாக இருந்தாலும் அதில் போட்டிங்கன்னா ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறிடும். அதுக்கடுத்து அது எந்த மோல்டு உங்களுக்கு வேணுமோ அந்த மோல்டில் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசரில். இப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 hour செட் பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இப்போ வந்து ஃப்ரீசரில் செட் பண்ண வச்சுருக்கிறோம் பனகோட்டாவை. அது ரெடி ஆகிறதுக்கு 1 hour ஆகும். அது வரைக்கும் நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் பனகோட்டா வேறு மாதிரி எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி பனகோட்டா பண்ணலாம். மேங்கோ, ஸ்ட்ராபெரி, மார்க்கெட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை எல்லாமே யூஸ் பண்ணி பனகோட்டா பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ஓவன் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 1 hour ஆயிடுச்சு. பனகோட்டா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பனகோட்டா நல்லா ரெடியாகி வந்திருக்குது. இது எப்படி டீமோல்ட் பண்ணணும்னா, நீங்கள் டேப் திறந்துட்டு ரன்னிங் வாட்டரில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சைட்லலாம் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன உடனே இன்கேஸ் உங்களுக்கு சைடில் வரலைன்னா ஏதாவது நைஃப் இல்லை ஏதாவது ஒன்று லைட்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ பனகோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் ஊற்றணும். ஸ்ட்ராபெரி சாஸ்னால் ஒன்றுமே இல்லை, நல்லா ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியை வாங்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஐசிங் சுகர் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஈஸியாக கிடைச்சிரும். அதை வந்து அது மேலே ஊற்றுறோம். அதுக்கு மேலே கிவி கட் பண்ணி கார்னிஷ் வைக்கிறோம்.
கிவி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்து வைக்கலாம். இதை வந்து மேலே வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குன்னா சாக்லேட் கார்னிஷ் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பனங்கொட்டை ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? முதல்ல பேசினில் தண்ணி வச்சுட்டு ஜெலட்டினையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அது மெல்ட் ஆனதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேசின் எடுத்து வச்சுட்டு அதில் க்ரீம், ஒயிட் சாக்லேட்டு, சுகர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்ட் ஆக விட்டுட்டு லாஸ்ட்டாக ஜெலட்டின், வெனிலா எசன்ஸ் போட்டு ஆட் பண்ணிடணும். அதை வந்து தனியாக எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அதுக்குரிய ஒரு பவுல் எடுத்து அதில் ஊற்றிட்டு அதை வந்து ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சிங்கன்னா உங்களுக்கு பனங்கொட்டை ரெடி ஆகிடும். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்ட்ராபெரி சாஸ், கிவி, உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ அதை வச்சுட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான பனங்கொட்டை ரெடி. என்னங்க ரீகேப் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இன்னும் பழமுதிர் சோலை கோவில் வாசலில் தான் இருக்கேன். இந்த கோவில் வாசலில் நிறைய கடைகள் இருக்குது. எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரி தொட்டில்கள் இருக்குது. இந்த தொட்டில்கள்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் பின்னாடி கடம்ப மரம்னு ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்தில் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து அந்த மரத்தில் இந்த தொட்டியில் வாங்கி கட்டினாங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஓகே, அடுத்தது அவங்களுக்காக குட்டீஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. நீங்கள் போய் அதை என்னென்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. உங்கள் எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு ஸ்வீட் ஐட்டம். இதுக்கு பேர் ஜாமுன் அப்பம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஜாமுன் மிக்ஸ், கோதுமை மாவு, வெல்லம், எண்ணெய், ஏலக்காய் தூள். இப்போ இந்த ஜாமுன் அப்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. எப்படி செய்யணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜாமுன் மிக்ஸ், அந்த குலாப் ஜாமுன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மிக்ஸு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஜாமுன் மிக்ஸு அந்த பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கோதுமை மாவு, வெல்லம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெல்லம் வந்து அதில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து ஜாமுன் மிக்ஸும் கோதுமை மாவும் அளந்து போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் எடுத்து ஒரு பவுல், எம்டி பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜாமுன் மிக்ஸ் வந்து ஒரு 1.5 கப்பு நான் இதில் போட போகிறேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு. ஜாமுன் மிக்ஸ் 1.5 கப்பு போட்டாச்சு. கோதுமை மாவு வந்து 1/2 கப்பு போட்டுக்கிறேன். ஸோ 1.5க்கு 1/2 கோதுமை மாவு. இது ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி சூடாயிட்டு இருக்கு. நம்ம வெல்லத்தை போட்டுருவோம். வெல்லம் வந்து நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெல்ல தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து அந்த மாவை பிசைறோம். நல்லா இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா சுட தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லம். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் கோதுமை மாவும் ஜாமுன் மிக்ஸ்லையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வடிகட்டிடலாம். நம்ம ஒரு இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா வெல்லத்தில். ஸோ அதனால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் ஊற்றிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடை மாதிரி தட்டி அதில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடை மாதிரி தட்டி அதில் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரோல் பண்ணணுன்னா ரோல் மாதிரி பண்ணி நீங்கள் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஃபிங்கர் ரோல்ஸ் மாதிரி பண்ணி கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை போட்டுடுறேன். ஒன்று நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. திருப்பி போடுறேன். இதை எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஜாமுன் அப்பம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதில் வெல்லத்தை போட்டுக்கோங்க. அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்ச உடனே அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எம்டி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப்பு நீங்கள் ஜாமுன் மிக்ஸ் அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு கோதுமை மாவு போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூளை போட்டுக்கோங்க. இதை வந்து இந்த வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணியில் நல்லா கலந்து ஒரு சப்பாத்தி மாவு தட்டுற கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வடை மாதிரி தட்டி நீங்கள் 2 பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமுன் அப்பம் ரெடி ஆகிடும். நேயர்களே, இன்னைக்கு ஜாமுன் அப்பம் எப்படி செய்யணுன்றது பார்த்தீங்களா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட விடை பெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். என்னங்க குட்டீஸ் கிச்சன் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் வந்த எல்லா ரெசிபிஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட மறுபடியும் நாளைக்கு இதே மதுரையில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sridhar. Imami Healthy and Tasty Sunflower Oil வழங்கும் அஞ்சரை பெட்டி powered by ஆச்சி சேமியா பாயாசம் மிக்ஸ். இடைவேளைக்கு பிறகு